அப்பா இது கொஞ்சம் சூட எடுத்து கொஞ்சம் ஒன்னே இருக்குதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஜெயா சுட்டுது அதுமாரி அப்பளம் போல் நல்லா பூத்துக்கணும். எனக்கு அது நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. உடைக்கவே முடியல. நல்லா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து எதுக்கு வந்து உக்காந்துக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாடை தான் சுட்டு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாடை சுட தான் வந்து உட்காந்துக்கிறேன். என்ன அது திடுக்குன்னு எல்லாடான்னு பார்த்தோன்னா எதுவும் வீட்டில் தின்றதுக்கு இல்லாத பவர் அடிக்குது. நாமளே வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து தட்டை வடைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எல்லாடன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே சைட்டாக வந்து எல்லாடம் தான் சொல்லுவோமே. சில பேர் வந்து தட்டை வடைன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ நீ கற்றுக்கணும். அம்மா இல்லாத நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி செஞ்சு கொடுத்து. சரியா? அதுக்கு வந்து நான் திட்டமாக வந்து பச்சை அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு லைட்டாக சூடு ஏற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் மாறாத அளவுக்கு இந்த வெள்ளை மாவு என்ன கலர் இருக்குது அதேமாரி லைட்டாக சூடு மட்டும் கோலம் எடுத்தா வர பதத்துக்கு வந்து மாவு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆமாம். சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கு சூடு பண்ணிட்டு பிறகு அப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையோ சேகத்தை நான் போய் பார்த்துக்கலாம். சரிம்மா. சரியா? இப்போ வந்து சிலிண்டர் பற்ற வச்சுக்கலாம். திட்டமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது இல்லையா? அதனால திட்டமாக மாவு. சரிம்மா. நம்மளுக்கு தேவையானது மட்டும். ஆமாம். இது லைட்டாக அப்படியே சூடு ஏற்றி ஊற்றிக்க வேண்டியதான். சரிம்மா. இது கொஞ்சம் சூடு எடுத்து கொஞ்சம் ஒன்றே இருக்குதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கிறேன். சரிம்மா. நல்லா சளிச்சு எடுத்தா சரியா இருக்கும். பாப்பா மாவு சளிச்சிட்டேன். இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டு சளிச்சிக்கிறேம்மா. சரிம்மா. இது சளிச்சிக்க. காரத்தை கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்துருமா. நம்மளுக்கு எவ்வளோ காரமாக தந்தது. பூண்டு கொஞ்சம் குறன்னு ஆச்சு வச்சுக்கு சேர்த்துக்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுமா? ஆமாம். கொஞ்சமாக கடலைப்பயிறு உரைச்சிடும். கம்மா உரைச்சும் போது கொஞ்சமாக கடலைப்பயிறு சேர்த்துக்கிறோமா. சரி சரி. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கணுமா? அதில் தண்ணி திட்டமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரிம்மா. எண்ணெயும் நல்லா சுட வச்சு காய்ச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு சாப்பிட்டா ஒரு வந்துட்டு தண்ணி விட்டே பிரிஞ்சிக்கலாம். அதில் நம்ம மாவு கொஞ்சம் சூடு ஏற்றிட்டோம் இல்லையா கரெக்டாக இருக்கும். சரி வச்சு பிரிஞ்சிக்கலாம். சரிம்மா. அப்பா இங்கே பாரு நல்லா பூரி மாவு பேருமே பிரிஞ்சாச்சு. இதை அப்படியே நம்ம சுட வேண்டியதான். சின்ன சின்ன குண்டே எடுத்து வாழை இலை நல்லா அமுக்கி எண்ணெய் சட்டி வச்சு சுடுறது தான். வாழை இலைனாலும் வந்து பேப்பரில் வந்து வச்சு தட்டி போடலாம். ஆமாம். இது ரெண்டு இலை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி. லைட்டாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் தட்டாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். பார்க்க எப்படி சுரத்தணும் எப்படி தட்டத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த பேர் உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். அப்படியே நம்ம சொம்போ இல்லை வேறு எதனா வச்சு நல்லா அப்படி அமுக்கி. சொம்புலாம் வந்து கரெக்டாக இருக்காது. கப்பு அந்த மாதிரியில் வந்து சமமான சொம்பு கரெக்டாக வரும். வச்சு அப்படி அமுக்க வேண்டியதான். அமுக்கி போட வேண்டியதான். அடியில் வந்து சமமான இருக்கிற ஒரு பொருளை வச்சு அழுத்தினா போட்டோன்னா வந்து சூப்பராக வந்து வந்துடும். சரிம்மா. சரி சின்ன சின்ன உண்டையாக பிடிங்க. அதுக்கப்புறம் போகிறத பார்த்துக்கலாம் நம்ம. பாப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டையாக பிடிச்சிக்கணும். இதை எடுத்து பிடிச்சி வச்சுக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் எண்ணெய் தடவி பரவாயில்லையே நல்லா வந்துச்சு. எண்ணெய் சூடு வச்சுன்னு தெரியல. நல்லா சூடு இருந்துச்சு. பார்த்தீங்களா போட்டோன்னே எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுமாரி அதுமாதிரி தட்டி போட்டு வேண்டியதாம்மா. அதுக்கு பேர் தான் தட்டை வடை சொல்லுவாங்க. தட்டி போடுறதுனால தட்டை வடை. அப்போ இருக்கிறவங்களாம் எந்த ஒரு பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும். இப்போ தான் எந்த ஒரு பேர் வச்சாலும் அர்த்தமும் இருக்கிறதுல காரணமும் இருக்கிறது கிடையாது. சரி சரி வாங்க எல்லாத்தையும் தட்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தட்டி போட்டு வந்து பார்க்கலாம். சூப்பரான தட்டை வடை ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து எங்கள் ஜெயா சுட்டுது. அதுமாரி அப்பளம் போல் நல்லா பூத்துக்கணும். எனக்கு அது நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எது ரொம்பவும் வந்து மெலிசாக இருக்குது அது வந்து நான் சுட்டது. எது பட்டையாக தட்டையாக இருக்குது அது வந்து அம்மா சுட்டது. நான் அம்மா சுட்டு தான். உடைக்கவே முடியல. நல்லா தான் இருக்குது. முறை இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் வந்து நான் தட்டை வடை சுட்டுக்கிறேன். யார் யார் சுட்டு சாப்பிட்ற அனுபவம் வந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சுடாத வந்து ட்ரை பண்ணி சுட்டு பாருங்க. வீட்லேயே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். ஆமாம், சாப்பிட்ற ஐட்டம். பள்ளிக்கு நல்லா முறன்னு இருக்கிற மாரி. நான் சாப்பிட்டு வரேன். சவுண்ட் கேட்குதா? கேட்குது. சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம சூப்பராக வந்து எல்லாடா சுட்டு சாப்பிட்டாச்சு. சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து கையால் உடச்சி பார்த்தேன். பழன்னு வந்து ஆச்சு. நானும் ஆடு வாடுறதுக்கு வந்து நான் ஒரு 5 எடுத்து போனேன். நான் அங்கே என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தேன். நான் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.